ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஹோம் மேக்கர். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சாதா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் நல்ல ப்ராக்டிஸ் இருக்கவங்க சூப்பராக கட்டிங் போடலாம். அதாவது அட் அ டைம் 3 ப்ளவுஸையும் நம்ம வந்து கட் பண்ணுற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி மெத்தட். மெஷர்மெண்ட் எதுவுமே இல்லாமல் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் போடுறது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட் வச்சு கட்டிங் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் வந்து மெஷர்மெண்ட் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த எழுத்து இருக்க பக்கம் எந்த சைடு வருது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைடு நம்ம சைடும் ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடும் இருக்க மாதிரி இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி 2 ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் அந்த ப்ளவுஸ் பிட்டையும் நம்ம வந்து மேலே கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேலே நம்ம வந்து போட்டுக்கலாம். நல்ல ப்ராக்டிஸ் இருக்கவும் கண்டிப்பாக 5 மினிட்ஸில் கடகடன்னு கட் பண்ணிடலாம். பிகினராக இருந்தால் பொறுமையாக வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு புரியும். ஸோ 3 ப்ளவுஸும் இந்த மாதிரி அழகாக வந்து மேலே போட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாட்டம் வந்து மடித்து தைக்கிறதுக்காக ப்ளவுஸோட பேக் நெக் ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் போட போகிறோம். ஸோ ப்ளவுஸோட பின்பக்க உயரம் வந்து 2 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச் வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஸ்கேலோட அளவு இந்த மாதிரி நான் எடுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை வந்து நல்லா வந்து மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாட்டம் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி ஷோல்டரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அளவு நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் அப்படின்றதால எல்லா சைடும் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் மார்க் பண்ணதுக்கப்புறமா நான் ஷோல்டர் மார்க் பண்ண போகிறேன். ஷோல்டர் மார்க் பண்ணும் போதும் நம்ம வந்து ப்ளவுஸு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ரெடி அளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஸ்டிச்சிங்க்காக பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மார்க் கொடுக்குறேன். அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு டாட் கொடுத்துருக்கேன்ல, அது வந்து ஸ்டிச்சிங்க்காக. ஆம்போல் கர்வ் இந்த மாதிரி கிளாத்தை வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிட்டு கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி டாட்டட் போட்டு வாங்க. சப்போஸ் உங்களுக்கு அது வந்து ரொம்ப இந்த சரியாக வராது அப்படின்னு தோணுச்சுன்னா ஆம்போல்கா போட்டுட்டு அப்புறம் கர்வ் போட்டுக்கோங்க. சைட்லேயும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பேக் நெக்கோட ஃபுல் மெஷர்மெண்ட் நமக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ ஷோல்டரில் வந்து ஒரு லைன் போட்டுட்டு மேலே தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சுக்காக நான் வந்து இன்னொரு லைனும் போட்டிருக்கேன். அதே மாதிரி சைடில் வந்து ஒரு 2 இன்ச் அகலத்தில் நம்ம போடணும். ஸோ ஆம்போல் கர்வ் இப்போ வந்து டாட் பண்ணது எல்லாமே பிடிச்சி விட்டுக்கலாம். அதாவது ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக இந்த டாட்டட் லைன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 2 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து துணி எக்ஸ்ட்ரா துணி விடுவோம்ல சைடில் சீம் அலவன்ஸ். ஸோ சீம் அலவன்ஸை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் வந்து நீங்கள் வந்து இது எல் ஷேப் போட்டு மார்க் பண்ணாலும் சரி, இல்லை அளவு ப்ளவுஸில் இருக்க சேம் நெக் வேணும் பெரியவங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் கூட அளவுகள் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸை லே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ப்ளவுஸை நல்லா அழுத்தி பிடிச்ச மாதிரி இந்த அளவு ப்ளவுஸில் இருக்க டாட்டட் லைனை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அதாவது கர்வோடு அந்த யூ ஷேப் கர்வோட எட்ஜஸில் அப்படியே ஒரு டாட் போட்டு அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. கடகடன் வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த 3 ப்ளவுஸை ஒரே டைம் நம்ம வந்து பேக் நெக் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ நீங்கள் கேட்குற வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக பேக் நெக் எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கணுமோ பேக் நெக்கை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் நெக் வந்து கட் பண்ணால் இந்த ஓரம் பீஸை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணோம். எப்போவுமே சாதா ப்ளவுஸ் கொடுக்கும்போது ஒருத்தவங்க வந்து 80 மீட்டர் கொடுப்பாங்க, இல்லைனா 1 மீட்டர் துணி கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எவ்வளோ மிச்சப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி மிச்சப்படுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆம்போல் கர்வ் வரைஞ்சிட்டு அதை டாட்டட் லைனை வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு நெக்குக்கு நமக்கு எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்து ஷோல்டர்லேருந்து வச்சுக்கிட்டேன். ஸோ வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு எப்படி இருக்கோ அந்த அளவுகளை அப்படியே வந்து டாட்டட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டாட்டட் லைன் போட்டதுக்கப்புறமா ப்ளவுஸை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கணும்ல, அதுக்காக ஷோல்டரையும் டாட் எங்கே வந்து முடிஞ்சிருக்கோ அந்த பிளேஸில் இந்த மாதிரி நீட்டாக பிடிச்சி ஷோல்டரோட சென்டர்லேருந்து நான் வந்து ஒரு மார்க் பண்ணுறேன். இதை வந்து நான் தோராயமாக தான் மார்க் பண்ணுறேன். இந்த சைடு பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த மார்க்கிங் வந்து மாறும். இப்போ பாருங்கள், சைடு பிடிக்கிறது எதுனா இந்த அளவுகள் தான். அதாவது கொக்கிப்பட்டியிலேருந்து நம்ம வந்து எங்கே வந்து நமக்கு டாட் வருதோ அந்த பிளேஸில் வந்து ஒரு
பட்டி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த சென்டர் டாட்டோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அந்த மார்க் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டாட் எவ்வளோ லென்த்துக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது பார்த்தது வந்து நம்ம வந்து ஹைட்டு தான். ஸோ இதோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். டாட்டுக்கு எவ்வளோ அகலம்ல பிடிச்சிருக்காங்க அப்படின்றத 2 மார்க் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம போட போகிறோம். சேம் நீங்கள் இந்த ப்ளவுஸ் நான் எப்படி எடுத்திருக்கனோ அதே சேம் மெஷர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் பக்காவாக வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டு டாட்டுக்கு நான் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டோட லென்த் எடுத்துகிட்டு மேலே ஸ்டிச்சிங்க்காக ஒரு டாட் கொடுத்து ஒரு 1/2 இன்ச் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நமக்கு வந்து ஃப்ரண்ட்டோட ஒரு டாட் பிடிப்போம்ல கொக்கி பட்டியில். ஸோ அந்த கொக்கி பட்டிக்கு எவ்வளோ லென்த்து அளவு ப்ளவுஸில் இருக்கோ அதே லென்த்தை நான் குறிச்சிட்டு இப்போ எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டாட்டுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பும் அதே மாதிரி ஊக்பட்டியில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டோட நெக்கு 3த்துக்கும் ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து சைடில் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத நம்ம ஹைட்டு வந்து அளவு ப்ளவுஸில் ஆம்போல்லேருந்து இடுப்பு நம்ம பட்டி பிடிக்கிறோம்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் வந்து நம்ம தைக்கிறதுக்காக விடணும். அதை நம்ம வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அது கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ சென்டர் டாட்டை வச்சு நம்ம வந்து ஆம்போல் டாட்டை வந்து பிடிக்கணும். அதாவது அது ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து புரியலனா சென்டர் டாட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஆம்போலோட கர்வோட அந்த டாட் வந்து பிடிக்கணும். ஸோ அதுவுமே ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து தைக்கும் போதும் பிடிக்கலாம். இல்லை நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டாட்டையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஊசி வச்சு குத்தி மார்க்கை எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் 3த்துக்கும். ஏன்னா நான் ஒரு ப்ளவுஸில் தான் வந்து மார்க்கிங் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ எல்லா ப்ளவுஸ்க்கும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து டாட் பண்ணி எடுத்துட்டா இந்த அளவுகள் எல்லாமே ஃப்ரண்ட்டோட அளவுகள் எல்லாமே பின்னாடி இருக்க 2 பீஸ்க்கும் நமக்கு வந்து விழுந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸோ ஸ்லீவில் வந்து மிச்சம் இருக்க அந்த இன்னொரு சைட் பாட்டம் இருக்கும்ல அந்த பாட்டத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணதும் 4 பாகமாக வந்துடும். ஸோ ஃபோல்டிங் வந்து நம்ம ஆம்போல் அதாவது ஸ்லீவோட சென்டர் வரும். ஸோ கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவு நான் வச்சுட்டேன் மடித்து தைக்கிறதுக்காக. இப்போது சைடில் பிடிச்சிட்டு அண்ட் தென் ஆம்போல் கர்வ் வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ ப்ளவுஸை இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாட்டட் லைன் வந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா டாட்டோட அந்த எட்ஜ் மார்க் பண்ணோம்ல அதை மார்க் பண்ணி கூட நீங்களே வளைஞ்சி கூட கொடுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது கொடுங்க. ரொம்ப பிகினராக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லாமல் கடகடன்னு மார்க் பண்ணி கட்டிங் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எவ்வளோ ஈஸியாக மார்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து மார்க்கிங் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு மார்க்கிங் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்குற வீடியோ நான் கண்டிப்பாக வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ ஸ்லீவோட கட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்லீவோட சைடில் எக்ஸ்ட்ரா துணியும் கட் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவை எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு பட்டி பீஸ் அண்ட் தென் க்ராஸ் பீஸ் மட்டும்தான் எடுக்கணும். சாதா ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஊக்பட்டி லூப் பட்டி எடுத்துகிட்டு க்ராஸ் பீஸ் எடுத்துட்டா நமக்கு இன்னும் 2 தான் இருக்குது. ஸோ அது 2த்தையும் முடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் வந்து குடஞ்சி வரையணும்ல அதையும் வந்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறமா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் அதாவது ஒரு ஸ்லீவ் சைடு வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து குழியாக கட் பண்ணோம்ல அது கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டி எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு சொல்லி பார்க்கலாம். ஸோ பட்டி பீஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது 3 கிளாத்தும் எங்கே வந்து நமக்கு வந்து ஃபேப்ரிக் அதிகமாக இருக்கோ அந்த பிளேஸில் இந்த மாதிரி பட்டிக்காக நம்ம எடுக்கிறோம். ஸோ கீழே மடித்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ பட்டியில் எங்கெங்கெல்லாம் கார்னர்ஸ் இருக்கோ அந்த கார்னர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில் பார்த்தோன்னா நமக்கு போட் ஷேப்பே வராமல் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு வந்து கஸ்டமருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றதால நான் வந்து அந்த பட்டியோட மேல் பக்கம் கர்வாக போடாமல் ஓரளவுக்கு அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்து லைட்டாக வளைச்சி கொடுத்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா பீஸும் ரெடி. கிராஸ் பீஸ் அண்ட் தென் ஊக் பட்டி லூப் பட்டி மட்டும்தான் எடுக்கல. ஸோ கிராஸ் பீஸை வந்து ஒரு ஸ்கேலோட அளவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்பவே கரெக்டாக வரும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 1.25 இன்ச்சஸ்க்கு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் டேப்பில் மெஷர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இந்த ஒரு ஸ்கேல் அளவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே கரெக்டாக தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி இன்னொரு கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ 2 கிராஸ் பீஸ் எடுத்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். மிச்சம் இருக்க துணியும் தூக்கி போடாமல் எதுக்கோ வச்சுக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எதுக்குன்னா ஒட்டு போடுறது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஒட்டு போடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகும். ஸோ இதையே பேஸ் பண்ணி இன்னொரு கிராஸ் பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து லூப் பட்டி அதை எடுத்துக்கிறேன். ஸோ லூப் பட்டி, கிராஸ் பீஸ் அண்ட் பட்டி, ஹேண்டு, பேக் நெக்கு, ஃப்ரண்ட்டு. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.